நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன லெவலில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்ம எதுவும் தயாரிக்க போகிறதில்ல. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், வாங்கி விற்க போகிறோம், அவ்வளோதான் செய்ய போகிறோம். அப்போது இதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பிக்சரில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோ பாருங்கள். நம்ம சாதாரணமாக எக் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை ரொம்ப ஈஸியாக பாயில் பண்ணுறதுக்கான ஒரு மிஷினரி தான் இது. ரொம்ப சிம்பிளான மிஷினரி. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது நல்லாவே இப்போ சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 7 முட்டைகள் வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும், அவிக்க முடியும். அதாவது பாயில் பண்ணி எடுப்போம் இல்லையா, அது செய்ய முடியும். இதுலேயே டபுள் லேயர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 14 முட்டைகள் வரைக்கும் நீங்கள் அதில் என்ன செய்ய முடியும், பாயில் பண்ண முடியும். இதே நம்ம இப்போ இதை பாயில் பண்ணி நம்ம சேல் பண்ண போகிறதில்ல. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மிஷினை நம்ம வாங்கி விற்கலாமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாதாரணமாக இந்த எக் பாய்லர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக, நம்ம சாதாரணமாக நம்ம வீடுகளில் முட்டையை அவிக்கிறத விட ரொம்ப சீக்கிரமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்குது. இது எலக்ட்ரிக்கில் இயங்குது, அதாவது மின்சாரத்தில் தான் இது இயங்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் இருந்தால், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நார்மல் கரண்ட்லேயே நீங்கள் இதை என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். இதுதான் நீங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதில் பார்த்தீங்கன்னா முட்டையின் மட்டும் இல்லை, எக் கஸ்டர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீம் ப்ரெட்டு, பன்னு, இதெல்லாம் நீங்கள் இதில் செய்ய முடியும். ஓகேங்களா? இப்போது இதில் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அதுதான் நமக்கு தேவையான விஷயம். இப்போ இந்த எக் பாய்லர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 120 ரூபாய்க்கு கிடைக்கிது உங்களுக்கு. ஆனால் இது வெளியில் நீங்கள் விற்கிற ரேட் பார்த்தாக்கா 400 ரூபாய், 450 ரூபாய், இந்த ரேஞ்சில் உங்களுக்கு சேல் ஆகுது. அப்போது இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு ஹோல்சேலாக நம்ம வாங்கும்போது ஜஸ்ட் ஒரு 120 ருபீஸ்க்கு கிடைக்கக்கூடிய இந்த எக் பாய்லர், எலக்ட்ரிக் எக் பாய்லர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு 450 ரூபா வரைக்கும் நம்ம சேல் பண்ண முடியும். ஆனால் நமக்கு அவ்வளோ ப்ராஃபிட் தேவையில்லை. சாதாரணமாக ஒரு 120 ரூபாய்க்கு வாங்குகிறோம், மேலே ஒரு 100 ரூபாய் வைக்கிறோம். 220 ரூபாய்க்கு விற்றா கூட நம்ம இதில் என்ன செய்ய முடியும், லாபம் பார்க்க முடியும். அப்போது இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த எக் பாய்லரை நான் கீழே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன். அந்த லிங்க்கில் போய் பார்த்துட்டு அதில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நேராக போய் அந்த அட்ரஸ்க்கு போய் கூட இந்த மிஷினரியை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டெமோ பாருங்கள். ஒரு பீஸ் 2 பீஸ் நல்லா செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை என்ன செய்யுங்க, ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான். ஏன்னாக்கா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தாக்கா நான் ஒன்றும் இது உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி கொடுக்கல. இது நான் ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, இந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரியும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு வழி தான் சொல்கிறேன். நீங்கள் இதை போய் நீங்கள் நேராக பார்த்தா தான் உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இது எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சாதாரணமாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரும்போது உங்களுக்கு இப்போ ஒரு 100 மிஷின் வாங்குறீங்க, ஒரு 2-3 உங்களுக்கு அதில் எப்படி இருக்கலாம், ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் நேராக போகணும். நேராக போய் இதை பை பண்ணும்போது நீங்கள் கேட்டுக்கலாம், ரிட்டன் இருந்தால் எடுத்துப்பீங்களான்னு கேட்கலாம், பீசஸ் எதுவும் டேமேஜ் இருந்தால் மாற்றிக்குவீங்களான்னு கேட்கலாம், ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஆன்லைனில் பணம் போட்டு ஏமாறுறதுன்னு நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கும். அப்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நேராக போய் பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 50 பீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் விற்றா கூட அதோட லாபம் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு 120 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 120 ரூபாய்க்கு நம்ம வாங்கும்போது நம்ம ஒரு 100 ரூபாய் வச்சு ஒரு 220 ரூபாய்க்கு இதை நம்ம என்ன பண்ண முடியும், தாராளமாக சேல் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 400 ரூபாய் 450 ரூபா வரைக்கும் இந்த ப்ராடக்ட் போகுது. நமக்கு அவ்வளோலாம் ப்ராஃபிட் வேணாம், ஒரு 100 ரூபாய் நம்ம ப்ராஃபிட் வச்சு என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். அப்போ ஒரு நாளைக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 50 பீஸ் நீங்கள் இதில் விற்றீங்கன்னா கூட உங்களுக்கு எவ்வளோ நிற்கும், 50 × 100 எவ்வளோ நிற்கிது பாருங்கள். ஒரு 5000 நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும், ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5000 ரூபாய் அப்படிங்கும்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 1,50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும்.
உடனே அடுத்த கொஸ்டின் நமக்கு வரும், இந்த 50 பீஸ் விற்கிறது அவ்வளோ ஈஸியா, நம்மளால் இவ்வளோதையும் சேல் பண்ண முடியுமா? ஒரு 1,50,000 ஒரு மாதத்துக்கு கிடைக்குது, நீங்கள் எந்த பொருளும் தயாரிக்கலை, இதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கடல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 2 வேலையாட்கள் நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒருத்தரோ 2 பேரோ, ஒருத்தர் நீங்களாக கூட இருக்கலாம், இன்னொருத்தர் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வாங்குறது மட்டும்தான் நான் வேலையாட்களை வச்சுக்கிறேன்னா 2 வேலையாட்கள் வச்சு கூட நீங்கள் என்ன செய்யலாம், வேலை வாங்கலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுத்தா கூட, இல்லை ஒரு 15,000 சம்பளம் கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு 30,000 அதில் வந்து உங்களுக்கு சேலரிக்குன்னு போயிடும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1,50,000 நீங்கள் ஒரு 30,000 போனால் 1,20,000 இருக்குது. அதுவும் வேணால் ஒரு 20,000 உங்களை டிரான்ஸ்போர்ட் செலவு அது இதுன்னு நீங்கள் மிஸ் பண்ணால் கூட 1,00,000 நீங்கள் இதில் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இது வந்து நீங்கள் வேறு பிஸ்னஸோடு சேர்த்து செய்யலாமா, அது உங்களோட சாய்ஸ். அது நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதாவது விற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா இதையும் சேர்த்தும் செய்யலாம். நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் இந்த மாதிரி விற்கும்போது ஒரு டெமோ காமிச்சு விற்கலாம். இது வந்து சாதாரண மக்களும் வாங்கக்கூடிய விலையில தான் இருக்குது. ஒரு 220 செலவு பண்ணுறதுக்கு பெருசாக யாரும் யோசிக்க போகிறது கிடையாது. இதுவே 1000 2000 அப்படின்னா அந்த ப்ராடக்டை வாங்கி வச்சுட்டு நம்ம விற்குமோ விற்காதோ அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஈஸியாக ஒரே ஒரு நாள் செலவாகிற காசு, அதனால் எல்லாருமே ஈஸியாக வாங்குவாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இது எங்கெங்கே விற்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய வீடுகளில் நம்ம ஈஸியாக அது சேல்ஸ் ஆகும். அந்த மாதிரி இடங்களில் விற்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக் பாயில்லாம் பண்ணி விற்கிறாங்க இல்லையா, ரோட் சைடு கடைகள் இருக்குல்ல, அவங்கள்ட்ட கூட நம்ம என்ன செய்யலாம், இதை சேல் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கு சம்மந்தமாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் விற்குமோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும், சேல் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வீடுகளை கவர் பண்ணாலே போதும். இது நல்ல அளவில் சூப்பராக இந்த பிஸ்னஸ் வந்து ஹிட் ஆகும். எக்கு யூஸ் பண்ணாத வீடே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்டு அப்படிங்கிறதுனால நிறைய வீடுகளில் எக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட எக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இதில் நமக்கு நல்ல ப்ராஃபிட்டும் இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு 400 கிராம் வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 50 பீஸ் நம்ம தாராளமாக என்ன செய்ய முடியும், எடுத்துகிட்டு போக முடியும். இதிலே ஒரு 10 எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணிட்டு கூட திரும்ப வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மாதிரியும் இதை சேல் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாகவும் சேல் பண்ணலாம், ஒரு ஆள் போட்டும் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது. வாங்க போகிறோம், விற்க போகிறோம். வாங்குறது நம்ம கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும். அதே நேரத்தில் விற்கிறது நம்ம கரெக்டாக கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இது ரெண்டும் சேர்த்தாலே நீங்கள் இந்த பிஸ்னஸில் லாபம் பார்க்க முடியும். ஜஸ்ட்டு நம்ம ஒரு மிஷினை வாங்கி போட்டு அதை செஞ்சு அதில் நம்ம ப்ராஃபிட் பார்த்து அதுக்கும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு வாங்கி விற்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து பெருசாக வந்து ஒரு மெக்கானிசம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் அந்த ஹீட் பண்ணக்கூடிய அந்த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். ஆனால் ஃபுல் கவர்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கும். நிறைய கலர்ஸில் இது கிடைக்கிது. அதே மாதிரி சிங்கிள் லேயரும் இருக்குது, டபுள் லேயரும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டில் வந்து ஸ்லைட்டாக வேரியேஷன் இருக்கும். சிங்கிள் லேயர் நீங்கள் 120 வாங்குவீங்க, அதுவே டபுள் லேயருங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். என்ன விலைக்கு நீங்கள் வாங்கினாலும் அதில் ஒரு 100 வச்சு நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போங்க, உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இதில் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.